பாடமே சுத்தமா ரொம்ப உடனே நான் பேசிடுறேன். எங்க வார்டு கவுன்சில போய் எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்தோம். அவரு வந்து சில பாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதான் நீங்க ஏற்கனவே எல்லாம் கலெக்டர் யூனியன் ஆபீஸ் ஆமா நான் வந்து எதுவும் ஸ்டெப் எடுக்காம சொல்லுங்க ரச்சுமணா உள்ள வந்து கொஞ்சம் இதா இருக்காங்க சார். அது எங்களுக்கு மாட்டி இல்ல அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாமக்கல் பள்ளிப்பாளையம் அருகே அலமேடு அரசு பள்ளி மாணவிகளுக்கு தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் பாலியல் தொல்லை அளிப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தங்கமணி, என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள ஆலாம்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட அலமேடு பகுதியில் அரசு பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த அரசு பள்ளியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். அதாவது குறிப்பாக அலமேடு ஆலாம்பாளையம் அருகில் இருக்கின்ற பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்த அரசு பள்ளியில் தற்போது அந்த பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருக்கின்ற அன்பரசு மற்றும் அந்த பள்ளியினுடைய சக ஆசிரியர்கள் இங்கு படிக்கின்ற அந்த 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு கடந்த ஒரு மாதங்களாக தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து மாணவிகள் பள்ளியை விட்டு வீட்டுக்கு சென்ற பொழுது அங்கிருக்கின்ற பெற்றோர்களிடம் தன்னுடைய ஆசிரியர்கள் தொடர்ந்து ஆபாசமாக பேசுவதும் அதே சமயத்தில் ஆபாசமாக நடந்து கொள்வதும் என மாணவிகள் வந்து பெற்றோர்களிடம் தெரிவித்தனர். இந்த நிலையில பெற்றோர்கள் ஒன்றிணைந்து நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா மற்றும் அதே சமயத்தில் கல்வித்துறை அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்துள்ளனர். இந்த நிலையில தொடர்ந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் இன்று மாலை நேரத்தில் திடீரென கூடிய பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் அந்த வழிய அருகில் கிராம நிர்வாக அலுவலகம் திறப்பு விழா என்பது இன்று நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவிற்காக அந்த வழிய அலமேடு பள்ளியை நோக்கி வந்து கொண்டிருந்த தமிழக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தர் மற்றும் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா, ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ், நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் மதுரா செந்தில் ஆகியோர் அவ்வழியே தொடர்ச்சியாக காரில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பொதுமக்கள், பெற்றோர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் திடீரென அமைச்சர் மதிவேந்தர் மற்றும் அரசு அதிகாரிகளுடைய கார்களை முற்றுகையிட்டு தொடர்ந்து அமைச்சர் மதிவேந்தரிடம் தொடர்ந்து நாங்கள் இது சம்பந்தமாக பல முறை புகார் தெரிவித்தோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, உடனடியாக மாணவிகளுடைய அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து அமைச்சர் மதிவேந்தன் உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அதே சமயத்தில் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா அவர்களிடம் முற்றுகையிட்டு பெற்றோர்கள் கோரிக்கை வைத்த போது இது தொடர்பாக நான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் என நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா அவர்களும் தெரிவித்தனர். தொடர்ந்து அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் கார்களை முற்றுகையிட்டு தன்னுடைய பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டுள்ளது என பெற்றோர்கள் தெரிவித்த நிலையில் தற்போது இந்த இடத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக வனத்துறை அமைச்சரிடம் தற்போது சம்பந்தப்பட்ட மாணவிகளின் பெற்றோர் புகார் அளித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.